துலாம் ராசிக்காரர்களுக்கு அபாரமான யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையுங்க. யோகமான ஆண்டு, அதிர்ஷ்டமான ஆண்டு, சுபமான ஆண்டு, தொட்டது துலங்கக்கூடிய ஆண்டு, எண்ணியது நடக்கக்கூடிய ஆண்டு, எதை தொட்டாலும் அப்படியே தகரத்தை தொட்டால் கூட தங்கமாகும். அப்படி இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். 12 ராசிகள்லேயே துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் 2025ஆம் ஆண்டு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. என்னையா இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, முக்கிய கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ராகு, கேது, சனி, குரு, இந்த 3 இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல விதமாக மாறுது. ஃபஸ்ட்டு 2 மாதத்தை விட்டுருங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. வருடத்தில் முதல் 2 மாதம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மார்ச் மாதம் கடைசியிலிருந்து 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து குரு 9ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போகிறார். ஜூன் மாதத்திலேயே கேது 11ஆம் இடத்திற்கு மாறுறார். அற்புதமான அமைப்புங்க. இதை விட பெருசாக என்னங்க வேணும்? ராஜ கிரகங்கள் எல்லாம் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டு, தொட்டது துலங்கக்கூடிய, எல்லாம் நடக்கக்கூடிய, கையில் கிடைக்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, லட்சியம் பலிக்கக்கூடிய, தொழில் மேன்மையாக இருக்கக்கூடிய சுபமான யோகமான ஆண்டாக இத்தனை இருக்குங்க. ஐயா இப்படியே அடுக்கிக்கிட்டே போறீங்களே, எல்லாம் நடந்துருமா? உங்க முயற்சியில தாங்க இருக்கு. பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கேற்ப வலிமையான நல்ல தசாபுக்திகள் நடந்தால் கோடீஸ்வரன் ஆவீங்க இந்த ஒரு வருஷத்துலேயே. அதுக்காக லாட்ரி டிக்கெட் அடிக்குமா, ஷேர் மார்க்கெட் அடிக்குமான்னு கேட்காதீங்க. ஷேர் மார்க்கெட்டு நியாயமான லாபத்தை தரும். சூதாட்ட விஷயங்கள் எல்லாமே பொதுவாக ஜோதிடத்தில் வலியுறுத்துறது இல்லை. அப்படி இப்படின்னு 10 கோடியில் ஒருத்தருக்கு, 100 கோடியில் ஒருத்தருக்கு தான் லாட்ரி டிக்கெட் அடிக்குது. அது நம்ம எல்லாருக்குமே துலா ராசிக்காரங்களுக்கு அடிச்சிடாது. உங்கள் இதுலேயும் ஒரு மிகப்பெரிய தசாபுக்தி அமைப்புகளை நன்றாக கொண்டவருக்கு 2025ஆம் ஆண்டு லாட்ரி டிக்கெட் அடிக்கலாம். அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. இந்த ஆண்டு சகலத்தையும் நீங்கள் நல்ல விதமாக செய்விக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இதுவரை இருந்து கொண்டிருந்த மன அழுத்தம் தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் அப்படியே மாறக்கூடிய தன்மைகள் துளாராசிக்கு வருகிறது. ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கும். காதலன் காதலி இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மேம்பட்ட ஒரு நல்ல அமைப்பு உண்டு. புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். வாழ்க்கை அமையும். திருமணம் நடக்கும். புத்திரபாக்கியம் கிடைக்கும். வேலை தொழில் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆரம்பிக்கின்ற செய்கின்ற எல்லாம் நல்லா இருக்கும். ஆகவே பொதுப்படையாக 90 மார்க், 10% வேணா உங்கள் இதில் உங்கள் பிறந்த ஜாதக அமைப்பில் கொஞ்சம் டல் அடிக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தால் ஒழிய, துலாம் ராசிக்காரர்கள் 90% பேருக்கு மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது 2025ஆம் ஆண்டு. ஓஹோ வென்று